அல்லாவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக அபூ துரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த உலகம் இருளில் மூழ்கியிருந்த நேரம் அல்லாவின் கருணை ஒரு மாதமாக இறங்கி வருகிறது. அதுதான் புனிதமான ரமலான். ரமலான் மாதம் வந்தவுடன் சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன. மனிதன் எத்தனை பாவம் செய்திருந்தாலும் திரும்பி வருவதற்கான அல்லாவின் கதவுகள் அகலமாகத் திறக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றன. பாவத்திலிருந்து திரும்பும் மக்களுக்கு மனிதனை வழிதவறச் செய்யும் சைத்தான் இந்த ரமலானில் கட்டுப்படுத்தப்படுகின்றான். அப்படியானால் நாம் தவறினால் அதற்கு காரணம் நாம் தான். அருளின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன. ஒரு கண்ணீர், ஒரு துஆ, ஒரு சஜ்தா அல்லாவின் அருளை பெற போதுமானதாகிறது. பிறை பார்த்த பின்பு நோன்பு கடமையாக்கப்படுகிறது. இது வெறும் பசி தாகம் அல்ல, உள்ளத்தை சுத்தமாக்கும் ஒரு இபாதத். பசியிலும் தாகத்திலும் மனிதன் அல்லாஹ்வை நினைக்க கற்றுக்கொள்கிறான். பிறை தோன்றியதும் நோன்பு முடிவடைகிறது. பொறுமையின் வெற்றியாக ஈதின் மகிழ்ச்சி மனங்களில் மலர்கிறது. பிறை தெளிவாக தெரியவில்லை என்றால் மாதத்தை 30 நாட்களாக நினைவு செய்ய வேண்டும். பிறை தெளிவாக தெரியவில்லை என்றால் மாதத்தை 30 நாட்களாக நினைவு செய்ய வேண்டும். இது அல்லாவின் கட்டளை, அவரின் ஞானம்.